ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிரியா விஜய் கிச்சன். நான் பிரியா பேசுகிறேன். இன்றைக்கி வந்து ஒரு ரொம்ப சிம்பிளான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ராகி சேமியா குவிக்காக டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். அதே சமயத்தில் ரொம்ப ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டும் கூட. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி பிரியா விஜய் கிச்சனை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பவுலில் ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணீர் விட்டுட்டு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். அடுத்து அதில் ராகி சேமியாவை நம்ம சேர்க்க போகிறோம். சேர்த்து ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் நம்ம அதை ஊற வைக்கணும். 3 நிமிஷத்துக்கு மேலே போயிடுச்சுன்னா தண்ணியில் கரைஞ்சி கூலாக ஆகிடும். அதனால் கரெக்டாக ஒரு 3லேருந்து 3.5 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் தண்ணியிலேருந்து எடுத்துருங்க. ஸோ இப்போ தண்ணி எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக வடித்தாச்சு. அடுத்த ஸ்டெப் வந்து இதை நம்ம ஸ்ட்ரீம் பண்ண போகிறோம். நீங்கள் ஸ்ட்ரீமர் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா ப்ரெஷர் குக்கரில் வச்சு அவிச்சிக்கலாம், இல்லைனா இட்லி தட்டில் கூட பரப்பி விட்டு அவிச்சு எடுத்துக்கலாம். இங்கே வந்து இட்லி தட்டில் ஃபுல்லாக பரப்பி வச்சுருக்கிறேன் நான். இதை வந்து ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். வேக வச்சதுக்கப்புறம் அதை ஒரு தட்டுக்கு மாற்றி நல்லா ஒரு ஃபோர்க்கு வச்சு நல்லா ஃப்ளஃப் பண்ணி விட்டுருங்க. நல்லா ஆறட்டும். இப்போ வந்து நம்ம ஸ்ட்ரீமிங் ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம சீசனிங்க்கு போயிடலாம். ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு, எண்ணெய் சூடானதும் கடுகு, உளுந்தம்பருப்பு, கொஞ்சமாக இஞ்சி, பொடியாக நறுக்கின இஞ்சி சேர்த்துக்கலாம். அது கூடவே நீல வாக்கில் நறுக்கின வெங்காயம், பெரிய வெங்காயம் 1 எடுத்துருக்கிறேன். அப்புறம் 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். அடுத்து இதில் நம்ம வேக வச்ச சேமியாவை சேர்த்துடலாம். சேமியாவை போட்டு நல்ல ஒரு பெரட்டி லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் இருக்கட்டும். அவ்வளவுதான், சுவையான ராகி சேமியா ரெடி. இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.